இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. மனுஷருக்கு அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின் நடந்த உயிர்த்தெழுதல், அதற்கு பின்பு நடந்த அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகளெல்லாம் பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் கூட்டத்திற்கு ஒரு அசைவையும் பயத்தையும் உண்டு பண்ணியது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி துணிச்சலாக சென்று சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். இதன் நிமித்தம் பொறாமையினால் நிறைந்தவர்களாய் அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் அவர்களை வைக்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரி வேளையிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். சிறைச்சாலை பத்திரமாக பூட்டப்பட்டிருக்கிறது. சேவகர்கள் பார்க்கிறார்கள். சிறைச்சாலை பூட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் உள்ளே ஆட்கள் இல்லை. அவர்களுக்குள்ளே பயம், இது என்னமாய் முடியுமோ, கலக்கம் அடைந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அவர்கள் தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி. பயந்து நடுக்கத்தோடு அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், இந்த நாமத்தை குறித்து நாங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னோமே, உங்கள் போதகத்தினால் எருசலேமை நிரப்பி விட்டீர்களே, அந்த இரத்தப்பழியை, குற்ற உணர்வு அவர்களை சொல்லுகிறது, அந்த இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்களோ என்று சொல்லி வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். அப்பொழுது பேதுரு சொன்ன பதில்தான், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நாங்கள் கர்த்தரின் கட்டளையை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்பது அவர் எங்களுக்கு கொடுத்த கட்டளை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் அவருடைய நாமத்திற்காக வாழ ஆசைப்படுகிறோமோ அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், எங்கும் பிரசங்கிங்கள், எங்கும் பிரஸ்தாபப்படுத்துங்கள். அதற்காக தங்களுடைய ஜீவனையும் விலைக்கிரயமாக கொடுத்தார்கள். அவர்களை கொலை செய்ய எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய கட்டளையை மாத்திரம் நோக்கினார்களே ஒழிய, தாங்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதினால் வரக்கூடிய பிரச்சனைகள், கண்ணீர்கள், அதை குறித்து சற்றும் சிந்திக்கவில்லை. இந்த காலவெளியிலே நானும் நீங்களும் சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள், நெருக்கங்களில் நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய கட்டளை, சீசர்களை அழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு தான் அவர்களை விடுதலையாக்கினார்கள். அதுவும் எதற்காக விடுதலையாக்கினார்கள்? சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் எப்படி போனார்களோ, ஏதோ ஒன்று நடக்கிறதே என்கிற பயம், சாபம் நமக்குள் வந்து விடுமோ என்கிற பயத்தில் அவர்களை விடுதலை பண்ணினார்கள். ஆனாலும் அடிக்கிறார்கள், ஆனாலும் கற்றுக் கொடுக்கிறார்கள் பேசக்கூடாது என்று. ஆனால் அவர்கள் அதை குறித்து எல்லாம் கவலைப்படவில்லை. அவர் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்.
அவருக்காக நாங்கள் இந்த பாடுகளை பெற ஆயத்தம். அப்போஸ்தலர் 5:42 சொல்லுகிறது, தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட நானும் நீங்களும் உலக பிரகாரமான சில நெருக்கங்களிலே துவண்டு விடுகிறோமா? இல்லை என்றால் துணிந்து சென்று இயேசுவே கிறிஸ்துவென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? மனுஷ சட்ட திட்டத்திற்கா, கர்த்தர் கொடுத்த சட்ட திட்டத்திற்கா? சிந்திப்போம், அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மனுஷருக்கு அல்ல கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.